படிக்கும் பழக்கம் வந்தால் சிந்திக்கும் திறன் வரும், சிந்திக்கும் திறன் வந்தால் அறிவு பெருகும் என்ற அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க பல நல்ல நூல்களை தேடி பிடித்து படிக்க தெளிவு பெற வழிவகுக்கும் இப்பகுதி புத்தகம் படி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். புத்தகம் படி இதில் இன்னைக்கு பார்க்க போகிற புத்தகம் எழுத்தாளர் திரு சோமவல்லியப்பன் ஐயா அவர்கள் எழுதிய சிகப்பு நிற மிதிவண்டி. இந்த புத்தகம் ஒரு சின்ன வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான புத்தகம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நான் கேட்டிருக்கேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்தை படித்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கின பிறகு எனக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பெரியவர்களுக்கு கூட சில தெளிவுகளை கொடுக்கக்கூடிய புத்தகமாக தான் நான் இதை பார்க்குறேன். இது ஒரு நாவல், ஒரு குடும்ப கதை. இதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு உள்ளே போய் பார்த்தாக்கா, கதைக்கு மேலேயே அவர் ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காரு. கதை வழி குடும்ப பொருளாதாரம். திரு சோமவல்லியப்பன் ஐயா அவர்கள் ஒரு பொருளாதார நிபுணர். நாட்டில் இருக்கக்கூடிய பல பொருளாதார சூழலை பற்றி அழகாக விவரித்து சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு பிரபலம். அவர் விளக்கி சொல்ல நினைக்கிற பல விஷயங்களை ரொம்ப அழகாக ஒரு குடும்ப சூழலுக்குள்ள எப்படி ஒரு பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு இந்த படிப்பினையை கொடுப்பது அப்படிங்கிறத அவர் யோசித்து ஒரு கதை வடிவமாக அதை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு கதை. ஏன்னா இந்த கதையில் படிக்கும் பொழுது ஒரு கிரெடிட் கார்டுடைய வேலை என்ன, டெபிட் கார்டுடைய வேலை என்ன, எங்கெல்லாம் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், இது முதல் கொண்டு இந்த கதையில் ரொம்ப அழகாக விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பேரண்டிங்கான அழகான புத்தகம்னு நான் சொல்லுவேன். இந்த புத்தகம் வெளிவந்து சில மாதங்களே ஆன சூழலில் இந்த புத்தகம் நான் பல இடங்களில் பேரண்டிங்கான பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லியே இந்த புத்தகத்தை நான் பரிந்துரை செய்கிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படிக்கணும். ஏன் அப்படின்னா, இதில் குழந்தைகளுக்கு சில விஷயம் தெரியணுமா, அவசியமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். எதுக்கு நான் படுற கஷ்டம்லாம் என் குழந்தைக்கு எதுக்கு தெரியணும்? அதாவது இந்த தமிழில் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, ஆனால் அச்சில் ஊத்துறேன் ஆகாட்டி தூக்கி தெருவில் ஊத்துறேங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு இதை நான் சொல்லணுமா, தேவையில்லை, சொல்லவே வேண்டாம், இப்படி நம்ம நினைக்கிறத தாண்டி சொன்னால் கஷ்டத்தை தான் சொல்லணுமா அப்படிங்கிறது தானே நமக்கு. சொன்னால் நான் கஷ்டத்தெல்லாம் சொல்லணும், இல்லைன்னா நான் எதுவுமே சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைங்க கிட்ட இதை ஏன் செய்கிறோம், இதை எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம எடுத்து சொல்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த இடத்துல நான் பார்த்தேன். ஒரு குடும்பம், அப்பா, ஒரு ஆண் பையன், ஒரு பெண் குழந்தை மூத்தவள், அம்மா, இதுதான் அந்த குடும்ப சூழல். அந்த குழந்தை ஒரு மிதிவண்டி கேட்குறான். அந்த மிதிவண்டியை இந்த மாதம் வாங்கி கொடுக்க முடியாது, இந்த சூழல் இல்லை அப்படிங்கிறத அந்த பெற்றோர் கடுமையாக சொல்லாமல் அன்பாக அந்த குழந்தைகளுக்கு அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அது எப்படி எடுத்து சொல்கிறாங்கங்கிறது தான் கதை. ஒரு குழந்தைகிட்ட ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லும்பொழுது உதாரணங்கள் குழந்தைக்கு புரிகிற அளவிற்கான உதாரணங்களை நம்ம கொடுக்கணுங்கிறது இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருந்தது. அதாவது ஒரு பென்சில் வாங்குறது, அதாவது கடன் வாங்கி நீ மற்ற விஷயங்களை வாங்குறியே, அப்போ ஏன் கடன் வாங்கி எனக்கு ஒரு மிதிவண்டி வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தை கேட்குற மாதிரியும், ஒரு பென்சிலை கடன் வாங்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு பொருளை கடன் வாங்கிறதுக்கான வித்தியாசத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒரு பள்ளியில் பக்கத்தில் படிக்கக்கூடிய, பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு பையன்கிட்ட பென்சில் கடன் வாங்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கு அது அந்த அந்த கால அவகாசம் அதுக்கு எவ்வளோ இருக்குது, அதனால் என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் என்னெல்லாம் தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறது அந்த குழந்தை புரிந்து கொள்கிற விதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. டெபிட் கார்டு என்றால் என்ன, கிரெடிட் கார்டு என்றால் என்ன, இதை பற்றின விளக்கத்தை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட சொல்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு குடும்ப சூழலில், அதாவது ஒரு குடும்பம் சேர்ந்து சாப்பிடும் பொழுதோ அல்லது ஒரு வார கடைசியில் அந்த குழந்தைகளை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு கலந்துரையாடல் மாதிரி உட்கார்றதும், அதுக்கப்புறம் அந்த கலந்துரையாடலில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு எல்லாருமா பேசுகிறதும்,
இதை ரொம்ப அழகாக விளக்கியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து நல்ல கடன் எது, கெட்ட கடன் எதுங்கிறத வந்து ஒரு குழந்தைக்கு எடுத்து சொல்கிற விதத்தில், அதாவது அக்கா கதாபாத்திரம் இருக்கும். அந்த அக்கா கதாபாத்திரம் வந்து 7வது 8வது படிக்கிற ஒரு பெண் குழந்தை தான். அந்த குழந்தைக்கு வந்து ஏற்கனவே நிறைய விஷயம் சொன்னதுனால, அந்த தம்பிக்கு அவளுடைய மூலமாகவே அத சொல்லும்பொழுது, நம்மள மாதிரி அக்காவும் சின்ன பொண்ணு தானே, அவ சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் புரிதல் அந்த குழந்தைக்கு அதிகமா ஏற்படுற மாதிரியான ஒரு அமைப்பு குடுத்திருப்பாரு. அது ரொம்ப வியக்கத்தக்க, ரசிக்கும் வண்ணம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு, பணத்த எதுல முதலீடு செய்யலாம்? அப்படின்றத கலந்துரையாடல் பண்ணுவாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எதுல முதலீடு பண்றது? அப்போ வந்து பணக்காரங்கன்னா யாரு? ஏழைங்கன்னா யாரு? எப்படி வந்து ஒருவன் பணக்காரனா ஆகலாம்? இது எல்லாமே அந்த சின்ன பையன் வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பான். அவனுக்கு புரியிற அளவுக்கு அதிகமா எதுவுமே இல்லாம, ரொம்ப ரொம்ப எளிய முறையில சொல்றது. இது வந்து அந்த குழந்தைக்கு தான் எழுத்தாளர் வந்து புரிய வச்சு சொல்றாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல. இது நம்மள மாதிரி பெரியவர்களும் இத ரொம்ப அழகா எளிமையா புரிந்து கொள்ளும் வகையில இருக்கு. ஒரு நிலையில வந்து நம்ம ஒரு வருமானத்த நம்ம ஈட்டி நம்ம எப்படி வாழ்ந்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி, அந்த நிலையிலிருந்து அடுத்த மேம்பட்ட நிலைக்கு போறது எப்படி? அதுக்கான மனநிலைய முதல்ல உருவாக்கிக்கணுங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு நெறைய இடங்கள்ல ஒரு ஒர்க் ஷாப், ட்ரெய்னிங் ப்ரோகிராம்லலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயத்த ரொம்ப அழகா இதுல எளிமையான முறையில புரிந்து கொள்ளும் வண்ணம் சொல்லப்பட்டிருக்கு. அது இதோடைய சிறப்பு. இதெல்லாம் தாண்டி இதுல சில தமிழ் வார்த்தைகள எப்படி உபயோகப்படுத்தணும்? அதாவது வங்கியில உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகள், காசோலை அப்படிங்கிற வார்த்தை, அந்த மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகள வந்து ஏன் செக் அப்படின்னு யூஸ் பண்ணாம, அது ஏன் எப்படி தமிழ் வார்த்தைகளாக உபயோகப்படுத்தணும்? அப்போ தமிழும் வளரும், உன்னுடைய பொருளாதார நிலையும் வளரும், உன்னுடைய அறிவும் வளருங்கிற மாரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அப்போ அம்மா அந்த மாரி தமிழ் வார்த்தைகள பயன்படுத்தி பழகி, அப்பா தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி பழகின அந்த குடும்பத்தில, அந்த பெரிய குழந்தையும் அதே மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும். அதை அடுத்து வரக்கூடிய அந்த சின்ன பையனும் அதே வார்த்தையை பயன்படுத்துவான். இதுதான் இந்த கதையினுடைய ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த கதைய படிக்கும் பொழுது நெறைய பேருக்கு நான் பரிந்துரை பண்றதன் காரணம் என்னன்னா, பெரிய பெரிய விஷயங்கள் பேங்க் சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்ட்மென்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், நாட்டுடைய பொருளாதாரம், வீட்டுடைய பொருளாதாரம் இது எல்லாமே ரொம்ப சுலபமாக நம்மளால புரிந்து கொள்ள வண்ணம் இருக்கிற இந்த கதையை படித்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னா, காத்திருந்து அந்த பொருளை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுடைய சுவாரஸ்யத்த அழகா சொல்லியிருப்பாரு எழுத்தாளர் திரு சோமவல்லியப்பன் ஐயா அவர்கள். இதுல அந்த சின்ன பையன் வந்து ஒரு கேள்வி கேட்பான். அ அ விலைவாசியால் ஏற்படும் பணவீக்கமும், அ பணவாட்டமும் அப்படின்னு இருக்கும். அப்போ விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. அதனால வந்துட்டு நமக்கு பணவீக்கம் ஏற்படுது அப்படின்னும்போது, உடனேயே வந்து சின்ன குழந்தைங்க தானே, அப்புறம் எதுக்குப்பா நம்ம நெறைய காசு அச்சடிக்கலாமே, காசு நெறைய இருக்கும்ல அப்போ அப்படி. அப்போ காசு அச்சடிக்கிறத பத்தி ஒரு ரொம்ப அழகா விவரம் இருக்கும் அதுல. அதாவது எங்க இருந்து அது அச்சடிச்சு வருது, அதோடைய நம்மளுடைய பணம் வந்து எவ்வளோ காலமா நம்ம வந்து ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து கொண்டு வருகிறோம். அதுல வந்து நம்மளுடைய மொழி எத்தனாவதாக ஆரம்ப காலத்துல இருந்தது. இன்று வந்து நம்மளுடைய மொழி அதுல இருக்கிறது எத்தனாவது வருது. அதுக்கான காரணம் என்ன? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் அந்த மொழி வந்து அந்த அந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரியான விவரங்கள். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான பேப்பர்ல அது அச்சடிக்கப்படுது. இப்போ கூகுள்ல போய் போட்டு பார்க்குறது எல்லா விவரமும் நமக்கு தெரிஞ்சாலும் கூட, யாருமே வந்து அதெல்லாம் ஒரு ஒரு குழந்தைங்க அளவுக்கு கொண்டு சேர்க்கிற அந்த ஒரு பொறுப்பு பெற்றோர்களிடம் முழுமையா இருக்கான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பெற்றோர்கள் வீட்ல கொஞ்சம் பொறுமையா குழந்தைகளுக்கு பதில் சொல்ல, குழந்தைகளுடைய இந்த பொருளாதார சூழல், இந்த நிலை இதெல்லாமே அவங்களுக்கு அதிகப்படியா அ புரிந்து கொள்ளும் பக்குவம் ரொம்ப எளிமையா, அதே நேரத்தில நேரத்தோட ஏற்படும். சின்ன வயதில இதெல்லாம் புரிந்து கொள்ளும் பக்குவம் அந்த குழந்தைகள்கிட்ட ஏற்பட்டு விட்டதுன்னா, அதாவது சேமிப்பது, அ எதெல்லாம் சேமிக்கலாம்? எந்தெந்த விஷயத்துக்காக அளவுக்கு மீறி அடம் பிடித்து ஆசை பிடிக்கலாம்? எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம தேவையில்லாத அடம் பிடிக்கிறோம்? இந்த பொருள் நம்மளுக்கு அத்தியாவசியமா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு 18 வயது கடந்த குழந்தையிடம் நம்ம எதிர்பார்ப்பதை விட, அது 8 வயதிலிருந்தே அந்த குழந்தைங்களுக்குள்ள நம்ம புகுத்தி விட்டோம் என்றால், அது வளர வளர தெளிவோட வளரும். தெளிவோட எல்லாவற்றையும் பார்க்கும் பக்குவத்தை அந்த குழந்தை தனக்குள் வளர்த்து கொள்ளும். அப்படிங்கிற ஒரு ரொம்ப அழகான நல்ல விஷயத்த
சின்ன நாவலாக எழுதி அதை நமக்கெல்லாம் புரிய வைக்கும் வண்ணம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் புத்தகம்தான் இந்த சிவப்பு நிற மிதிவண்டி எனும் திரு சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதிய புத்தகம். இதை நீங்கள் எல்லாரும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கிழக்கு பதிப்பகம் வெளியிட்ட இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி கட்டாயமாக படிக்கணும். குழந்தைகளுக்கு படித்து இதில் வருவது போல் எடுத்துரைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.